precious friend, may God's blessings be abundant on you this coming month. அருமையானவர்களே, இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் அபரிவிதமாய் இருப்பதாக. His grace is sufficient for you. தேவ கிருபை உங்களுக்கு போதுமானது. They are new every morning. அவைகள் காலைதோறும் புதியவைகளாகவே இருக்கின்றன. Great is His faithfulness. அவருடைய உண்மை பெரியதாய் இருக்கிறது. Even though we abideth unfaithful, yet He is faithful. நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He will carry you through. அவர் உங்களை முற்றிலும் சுமந்து செல்வார். The waters may rise. பெருவெள்ளங்கள் பெருகலாம். The fire may rage. அக்கினி ஜுவாலை கொந்தளிக்கலாம். The wickedness may abound. பொல்லாத துன்மார்க்கம் பெருகலாம். Yet ஆனாலும் His mercies அவரது கிருபைகள் that He has for you will never fail. உங்கள் மீது அவர் வைத்திருக்கும் இரக்கமும் கிருபையும் ஒரு நாளும் பொய்த்து போகாது, கைவிடாது. My precious friend, there is hope for you. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. The Lord has promised in Zechariah 2:5. சகரியா 2:5 கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். I will be a wall of fire around you. நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். And your glory within you. உங்கள் நடுவில் மகிமையாக வீற்றிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God's glory. தேவனுடைய மகிமை. You see Moses being called through the vision of the glory of God which was seen in the burning bush. எரிகிற முட்செடியிலே காணப்பட்ட மகிமையின் நடுவிலிருந்து மோசே தேவன் தரிசனத்தில் அழைத்தார். The fire was raging. அந்த அக்கினி ஜுவாலி தெரிந்தது. But the burning bush was not consumed. ஆனால் அந்த முட்செடியோ வெந்து போகவே இல்லை. The Bible says that the Lord is a consuming fire. கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார் என்று வேதம் வர்ணிக்கிறது. But for those whom He calls, He is a sign through the fire. அவர் அழைக்கிறவர்களுக்கோ அக்கினியிலே அவர் அடையாளமாய் இருக்கிறார். And it is that fire which brings them from nowhere, unknown situation, to the kings, as it happened to Shadrach, Meshach and Abednego. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நடந்தது போல அந்த அக்கினிதான் அறியப்படாது இருக்கிறவர்களை எங்கிருந்தோ ராஜாவுக்கு முன் கொண்டு நிறுத்தும். King Nebuchadnezzar மாமன்னனாகிய நேபுகாத்நேச்சார் built a big monument of gold, and it was his statue, and he expected everyone to bow down at the sound of the cymbals and worship it. ஒரு பெரிய பொற்சிலையாக தன்னை நிறுவி கீத வாத்தியங்களின் சத்தம் கேட்கும் பொழுது தாழ விழுந்து எல்லாரும் தன்னை வணங்கும்படி கேட்டுக்கொண்டான். But Shadrach, Meshach and Abednego said, we would only worship God and no statue of man. எந்த மனித சிலையையும் இல்லை, எங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நாங்கள் பணிந்து கொள்வோம் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெரிவித்து விட்டார்கள். The consequence was அதன் விளைவாக they had to be thrown into the fire which was heated 7 times more exclusively for them. அவர்களுக்காகவே 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள் அவர்கள் வீசி எரியப்பட வேண்டியதாயிற்று. But as they were thrown into the fire, they began to walk, and the fourth man, Jesus Christ, appeared along with them. அக்கினிக்குள் விடுதலையோடு அவர்கள் உலாவும் பொழுது 4வது மனிதராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உலாவினார். The Lord says, I will be a wall of fire around you. நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். Then the fire of this world shall not consume you, shall not burn you. அப்பொழுது இந்த உலகத்தின் அக்கினி உங்களை பட்சிக்காது, உங்களை வெந்து போகவும் செய்யாது. When the king saw it, ராஜா அந்த அற்புத காட்சியை கண்டபோது he made them come before him. தனக்கு முன்பாக வரும்படி கட்டளையிட்டான். He bowed before them. ராஜாவே அவர்களுக்கு முன்பாக பணிந்து வணங்கினான். And he proclaimed the Lord as the Lord of all in his huge nation. கர்த்தரே தெய்வம் என்று தன்னுடைய பறந்து விரிந்த சாம்ராஜ்யம் எங்கும் தண்டோரா போட்டு அறிவித்தான். I will be a wall of fire around you. நான் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன். Do not be afraid, my friend. அன்பானவர்களே, பயப்படாதீர்கள்.
As you walk according to the plan of God, தேவன் வகுத்திருக்கும் திட்டத்தின்படி நீங்கள் நடக்கும்போது He will be a pillar of fire around you. அவர் உங்களை சுற்றிலும் அக்கினி ஸ்தம்பமாக இருப்பார். God brought the Israelites out of bondage அடிமைத்தன நுகத்திலிருந்து இஸ்ரவேலரை தேவன் வெளியே விடுவித்தார். and made them obey Him to go to the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகத்தக்கதாய் அவர்களை தமக்கு கீழ்ப்படிய பண்ணினார். But the first test came whether they would be obedient. அவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்களோ என்பதற்கான முதல் சோதனை வந்தபோது, After their deliverance, அவர்களது விடுதலைக்கு பின்பு He allowed Pharaoh and the best of his army to follow them. பார்வோனையும் அவனுடைய தலை சிறந்த வலிமை வாய்ந்த சேனையையும் அவர்களை பின்தொடர விட்டார். They came with fury saying, "We can destroy the Israelites." தப்பிப்போன இஸ்ரவேலரை அழித்து விடுவோம் என்று ஆக்ரோஷத்தோடு பாய்ந்தார்கள். But God's pillar of fire stood in between. தேவனுடைய அக்கினி ஸ்தம்பமோ பார்வோனுடைய சேனைக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவாக நின்றது. And they had to go forward and not look back. இஸ்ரவேலர்கள் பின் திரும்பி பார்க்காமல் பின்னடையாமல் முன்னேறி போக வேண்டியதாக இருந்தது. If they looked back, they would see the Pharaoh's army and the pillar of fire. அவர்கள் பின் திரும்பி நோக்குவார்களே, ஆனால் பார்வோனுடைய துரத்துகிற சேனையையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் காண்பார்கள். In front was the waters. முன்னே வலிய சமுத்திர தண்ணீர் வரவேற்க காத்திருக்கிறது. But God opened the waters, ஆனால் தேவன் வலிய தண்ணீர்களை திறந்தார். made a way for them. அவர்களுக்காக ஒரு சிறப்பான வழியை வகுத்து கொடுத்தார். Many years ago, பல வருடங்களுக்கு முன்பு my father's lungs failed. என்னுடைய தந்தையின் நுரையீரல் பழுதாய் போயின. It was at a time when Jesus appeared to him and said, "My son, you have been faithful by preaching me to the people standing in the streets." அந்த நேரத்தில் தான் இயேசு அவருக்கு தரிசனமாய், "என் மகனே, தெருவில் நின்று என்னை மக்களுக்கு அறிவிப்பதில் உண்மையாய் இருந்தாய். Now I'll put you on the public platform. ஆகவே இப்பொழுது நான் உன்னை பொது மேடையின் மேல் சிறப்பாக நிறுத்துவேன்" என்றார். Millions will come to listen to my voice through you. உன் மூலமாய் வெளிப்படும் என் சத்தத்தை கேட்க லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டு வருவார்கள் என்றார். The first thing that happened was his lungs failed. இந்த அழைப்பின் தரிசனம் கிடைத்ததும் முதலாவது நுரையீரல் பழுதாய் போனது. Tuberculosis set in. மிக பயங்கரமான சயரோகம் அவர்களை பாதித்து விட்டது. He was about to die. மரண தருவாயில் போராடி கொண்டிருந்தார்கள். At that moment he saw a vision. அத்தருணத்தில் ஒரு தரிசனம் கண்டார்கள். He was walking along a narrow pathway on a steep mountain. ஒரு செங்குத்தான மலை பாதையிலே, குறுகலான பாதையில் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். And the road stopped. சாலை அதோடு கூட முடிந்து விட்டது. He looked down. அங்கே இருந்து கீழே நோக்கினார்கள். He saw dark figures jumping up saying, "We want his blood." இவருடைய ரத்தம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று கரிய உருவங்கள் குதிப்பதை As கண்டார்கள். fear gripped his soul, பயம் அவர் ஆன்மாவை கவ்வியது. a hand came from heaven பரலோகத்திலிருந்து ஒரு கரம் வந்தது. and said, "Get on," ஏறிக்கொள் என்றது. and carried him to the other side. மறுபக்கம் அவர்களை பத்திரமாய் சுமந்து கொண்டு போய் சேர்த்தது. And the more the dark figures jumped up, அந்த கரிய உருவங்கள் எவ்வளவு அதிகமாய் உயரம் குதித்ததோ, the more the hand went up, அவ்வளவு அதிக உயரம் அந்த கரம் மேலேறி சென்றது. and safely it took him to the other side. சுகபத்திரமாய் மறுக்கரையில் கொண்டு போய் அவரை சேர்த்தது. And the voice said, "Don't look back, look forward." திரும்பி பார்க்காதே, முன்னோக்கி பார் என்ற அந்த நேசக்குரல் சொன்னது. God's peace came. தேவ சமாதானம் அவர்களை ஆட்கொண்டது. God's healing power came. தேவனுடைய குணமாக்கும் வல்லமை அவர்களை ஆட்கொண்டது. Lifted him up, அவரை தூக்கி நிறுத்தியது. and he went forward. அப்படியே அவர்கள் முன்னேறி சென்றார்கள். That's the voice we hear every time after God allows us to go through the fire. ஒவ்வொரு முறையும் தேவன் அக்கினியூடாய் எங்களை கடக்க அனுமதித்த பின்பு இந்த குரல் தான் எங்களை தைரியப்படுத்தி வருகிறது. He says, "Go on, do not look back." திரும்பி பார்க்காதீர்கள், முன்னேறி போங்கள் என்று தட்டி கொடுக்கிறார். The fire would never quench us as long as we have God's plan and purpose in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கையும் நிறைவேற்ற முன்னேறும் பாதையில் ஒருபோதும் அக்கினி நம்மை தகனிக்காது. As we focus on His plan for our future, வேதத்தை படித்து, reading the Bible and seeking His face, அவர் திருமுகத்தை தேடி, He will give us the grace to walk through the waters, walk through the fire,
and reach the other shore where kings will be waiting to honor நம் us. எதிர்காலத்தை குறித்து அவர் வகுத்திருக்கும் திட்டங்களில் கவனம் செலுத்தும் பொழுது தண்ணீரையும் தீயையும் கடந்து ராஜாக்கள் நம்மை வரவேற்க காத்திருக்கும் இடத்துக்குள் போய் சேரும் கிருபையை தருவார். Believe that God has a plan for you. உங்களுக்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று மனதார நம்புங்க. Thank Him for that plan. அந்த மாபெரும் திட்டங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்கள். Every day morning when you get up, say, "Thank you, Jesus. You have made a good plan for me with a future and a hope for this day." இயேசுவே, இந்த நாளிலே நல்ல நம்பிக்கையில் எதிர்கால திட்டத்தை எனக்கு வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று காலைதோறும் சொல்லுங்கள். He will fulfill all that He has planned for you. உங்களுக்கு என்று அவர் திட்டமிட்டு வைத்திருக்கும் அனைத்தையும் நிறைவேற்றி முடிப்பார். And He will be a wall of fire around you to protect you from the wickedness and the wicked fires of this world. அது மாத்திரமா இந்த உலகத்தின் பொல்லாத அக்கினிக்கும் பொல்லாப்புக்கும் உங்களை விலக்கி காக்கும் அக்கினி மதிலாய் உங்களை சூழ இருப்பார். You'll be made without your knowledge to walk into the plan of God and fulfill the will of God, and you will be honored by kings. உங்களையும் அறியாமல் தேவ திட்டத்துக்குள் நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி ராஜாக்களுக்கு முன்பாக கனப்படுத்தி கௌரவிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள செய்வார். And thank God for what He has already done. ஏற்கனவே உங்களுக்கு தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். Thank God for what He has given you. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக மனதார அவருக்கு நன்றி சொல்லுங்கள். The Egyptians எகிப்தியர்களை பாருங்கள். came chasing after them, and the Israelites said, "How good it would have been if we had died in Egypt. We have wonderful graves there." விடமாட்டோம் என்று இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு வரும் பொழுது திரும்பி பார்த்து திகைத்த இஸ்ரவேலர்கள், எகிப்தில் இருந்தாலே நலமாயிருந்திருக்குமே, எங்க நல்ல கல்லறையாவது கிடைத்திருக்குமே என்றார்கள். And when they did not have water, they said, "Why did you bring us here? Is it to kill us and our families?" குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவித்த நேரத்திலே ஏன் எங்களை இங்கே கொண்டு வந்தீர், எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கொன்று போடவா என்று குதித்தார்கள். When they had only manna to eat, they said, "Oh, in Egypt we had leeks, we had vegetables, we had this and that." மன்னா தாராளமாய் கிடைத்த பொழுது எகிப்தில் எங்களுக்கு கீரைகள் கொம்மட்டிக்காய் இருந்தது என்று புலம்பினார்கள். I know it's tough. இது கஷ்டம்தான் என்று எனக்கு தெரியும். Many times when we don't have enough and we don't get what we need, in the flesh we complain. பல நேரங்களிலே போதுமானது இல்லாமல் வேண்டியது கிடைக்காமல் போகும்பொழுது மாம்சத்தில் முறுமுறுக்கிறோம். But my friend, would you thank God for what He has given you? ஆனாலும் அன்பு நண்பர்களே, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறவர்களுக்காக நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தும் போது God's fire will burn for your sake, உங்கள் நிமித்தம் தேவனுடைய அக்கினி பற்றி எரியும். and His glory will be let loose for you. தேவனுடைய மகிமை உங்களுக்காகவே வெளியரங்கமாகும். In John 7 and verse 37 to 39, யோவான் 7:37 முதல் 39 வரையுள்ள வசனங்களிலே the Bible talks about God's glory. தேவனுடைய மகத்துவமான மகிமை குறித்து வேதாகமம் வர்ணிக்கிறதல்லவா? As you thank Him for what He has given you and praise Him for Jesus and the Holy Spirit, தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்லி இயேசுவுக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் அவரை துதிக்கும் போது you will see rivers of living water flowing out of your belly. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பெருக்கெடுத்து பாய்வதை நீங்கள் காண்பீர்கள். And God's glory coming upon you. தேவனுடைய மகத்துவமான மகிமை உங்கள் மேல் இறங்கி வந்து உங்களை மகிமையாக நிரப்பிவிடும். The Bible says in John chapter 2, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த வேத புஸ்தகம் சொல்லுகிறது, Jesus revealed His glory to His disciples through miracles. அற்புதங்கள் மூலமாக இயேசுவானவர் தம்முடைய மகிமையை தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார். Even today, He will do miracles for you and reveal His glory within you. இன்றைக்கும் கூட இயேசு உங்களுக்காக அற்புதங்களை செய்து உங்களுக்குள்ளாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். Rivers of God's blessings will flow from your belly. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஜீவ நதிகள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு ஓடும்படி அனுகிரகம் செய்வார். He will give you the power to produce wealth. ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான சாமர்த்தியத்தை உங்களுக்கு அவர் தருவார். Deuteronomy 8:18. உபாகமம் 8:18 சொல்கிறது. 3 John 2. 3 யோவான் 2ஆம் வசனம். He will make your soul to prosper. உங்கள் ஆத்துமாவை வாழ்ந்திருக்கும்படி செய்வார். He will make your body to be healed and prosper. உங்கள் சரீரம் ஆரோக்கியப்பட்டு செழிப்பில் இருக்க He செய்வார். will make wealth and prosperity to come to you. ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் உங்களை நாடி வந்து உங்களை பரிபூரண பெருக்காக நிரப்பும்படி செய்வார். You will have God's blessings and God's glory shall abound in you. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிறைவாய் பெற்று அனுபவிப்பீர்கள். தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும். Of course,
If you read John 7:37 to 39, யோவான் 7:37 முதல் 39 வரை நீங்கள் வாசிப்பீர்களானால் the Bible says, வேதாகமம் அங்கே சொல்லுகிறது, Jesus was not yet glorified, and that's why the Holy Spirit was not given. இயேசுவானவர் இன்னும் மகிமை அடையவில்லை, அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை என்று வாசிக்கிறோம். What is that glorification of Jesus? இயேசு கிறிஸ்து மகிமை அடைதல் என்றால் என்ன? It's nothing but Jesus going to the cross, dying for each one of us, sacrificing himself, and then resurrecting from the dead. இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக தம்மையே தியாக பலியாக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழுவதே ஆகும். Overcoming death. மரணத்தை ஜெயமாய் விழுங்கி வென்றெழுவது. That is being glorified. அதுதான் இயேசு கிறிஸ்து மகிமை அடைவதை பற்றியதாகும். God allows us to go through death in this world. இந்த உலகத்திலே நாம் மரணத்தின் ஊடாக கடந்து செல்ல தேவன் அனுமதிக்கிறார். Jesus said, "He who walks after me shall not die." என்னை விசுவாசித்து பின்பற்றுகிறவன் மரணமடைய மாட்டான். Even if he dies, he will be resurrected. அப்படியே அவன் மரித்தாலும் உயிர்த்தெழுவான் என்று இயேசு சொன்னார். What does that mean? அதனுடைய விளக்கம் என்ன? That means he will not die because of sin. He will die to sin, overcoming sin. அவன் பாவத்து நிமித்தம் இனி மரிக்காமல் பாவத்துக்கு மரித்து பாவத்தை மேற்கொண்டு ஜெயிப்பான். That's the grace God wants to give you. அந்த கிருபையை தான் தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். You will overcome every sin, every pleasure of sin, and you will destroy the powers of the devil, not allowing him to take over your life, but you will be full of Jesus. பொல்லாத பிசாசு உங்கள் வாழ்க்கையின் மேலாதிக்கம் செலுத்தக்கூடாதபடி அவனுடைய எல்லா அதிகார வல்லமையையும் அழித்து வெற்றி பெறக்கூடியவர்களாய் பாவத்தையும் பாவத்தின் சிற்றின்பத்தையும் வெல்லுவீர்கள். Many years ago, அநேக பல ஆண்டுகளுக்கு முன்பு my father had a kidney transplant. என்னுடைய தந்தையின் சிறுநீரகம் மாற்றி பொருத்தப்பட்டது. The doctor said the kidney is functioning very well. சிறுநீரகம் மிக சிறப்பாய் செயல்படுகிறது என்று மருத்துவர் சொன்னார். Of course, he had tubes all over his body. உடல் முழுவதும் பல குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தது உண்மைதான். They said, "Mr. Dinakaran will come and see you in the morning," and they left him for the night. சகோதர தினகரனே, காலையில் வந்து உம்மை பார்க்கிறோம் என்று சொல்லி இரவு அப்படியே விட்டுவிட்டு The போய்விட்டார். nurse also switched off the light and left. செவிலிய பெண்ணும் இரவு விளக்கு அணைத்து விட்டு போய்விட்டார்கள். Terrible darkness came upon him, பயங்கரமான காரிருள் அவர்கள் மீது வந்தது. and he saw the whole hell surrounding him. ஒட்டுமொத்த நரகமே தன்னை சூழ்ந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். Lions walking and roaring. சிங்கங்கள் அங்கே நடந்து கெர்ஜித்துக் கொண்டிருந்தன. Satan appeared, சாத்தான் தோன்றினான். and he said, "Dinakaran, your kidney will fail. தினகரன், உன் சிறுநீரகம் பழுதாய் போய்விடும் என்றான். Your kidney will fail." உன் சிறுநீரகம் செயல் இழந்துவிடும் என்றான். A fear gripped my father. கடுமையான பயம் என் தந்தையை கவிப்பிடித்தது. He became so weak. மிகவும் பலவீனப்பட்டு விட்டார்கள். When darkness surrounds you, that's how you feel. காரிருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது இப்படித்தான் உணர்வீர்கள். Literally, he felt that the kidney was failing and dark liquid was coming out and so on. தன் சிறுநீரகம் செயலிழந்து கரிய திரவம் வெளியேறியதை உணர்ந்து மயங்கினார்கள். It was then an angel appeared on the other side. அதே நேரத்தில் தான் ஒரு தேவதூதன் மறுபக்கம் தோன்றினார். And he said, "I am Michael, the archangel of the living God. ஜீவதேவனுடைய பிரதான தூதனாகிய மீகாவேல் நான் என்றார். I come from the throne of the living God." ஜீவனுள்ள தேவனுடைய சிங்காசனத்திடமிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். And God says, this kidney is a gift from him. இந்த சிறுநீரகம் தேவன் உங்களுக்கு கொடுத்த அன்பு பரிசென்றவர் சொல்கிறார். You will not die. நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். You will live. நீங்கள் உயிர் பிழைத்து தழைத்திருப்பீர்கள். You will live. நீங்கள் உயிர் பிழைத்து வாழ்வீர்கள். Devil was saying you will die. நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்று பிசாசு சொல்லுகிறார். The archangel was saying you will live. ஆனால் நீங்களோ உயிர் பிழைத்து வாழ்ந்து தழைப்பீர்கள் என்று பிரதான தூதன் சொல்லுகிறார். And my father என்னுடைய தந்தையோ was filled with God's peace when he received the word from the Lord through the angel. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே ஒரு பெரிய சமாதானத்தால் நிறைந்தார். Just slept like a baby. ஒரு குழந்தையைப் போல் தூங்கினார். And in the morning he got up. காலையில் கண் விழித்து எழுந்தார்கள். The doctors came. மருத்துவர்கள் வந்தார்கள். They said, "Dinakaran, your tests are fine. தினகரன், உங்கள் பரிசோதனைகள் நன்றாயிருக்கிறது என்றார்கள். Go home." நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்றார்கள். 23 years the kidneys functioned
absolutely normally. 23 ஆண்டுகள் சிறுநீரகங்கள் முற்றிலும் சிறப்பாய் செயல்பட்டன. My friend, எனக்கு அன்பானவர்களே, the Lord shall be your glory within you when you surrender yourself to God's will. நீங்கள் உங்களை தேவனுடைய சித்தத்துக்குள் ஒப்புக் கொடுக்கும் போது தேவனே உங்களுக்குள் உங்கள் மகிமையாக எழுந்தருளுவார். You may walk through the valley of the shadow of death, மரண இருளின் பள்ளத்தாக்கினூடே நீங்கள் கடக்க நேரிடலாம். but yet you don't need to fear any evil, ஆனாலும் ஒரு பொல்லாப்புக்கும் நீங்கள் பயப்பட for வேண்டியதில்லை. the Lord is with you. கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். He will glorify you. அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். He will send his power of glorification, raising you up from your death. உங்களை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பும்படி அவர் தம்முடைய மகிமைப்படுத்தும் வல்லமை அனுப்புவார். And you will accomplish much for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் மிகவும் அதிகமாய் சாதிப்பீர்கள். You will have everything in double portion as Job had. யோபை போலவே நீங்களும் எல்லாவற்றையும் இருமடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். You will be honored in double measure. இருமடங்கு நீங்கள் கனமடைந்து கௌரவிக்கப்படுவீர்கள். May God give you this blessing. இந்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Father, தகப்பனே, bless your children. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. You have wall of fire around them. இவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிரு. Lord, you be their glory within them. கர்த்தாவே, நீரே இவர்கள் நடுவில் இவர்கள் மகிமையாக இரு. As they have surrendered themselves even to go through death for your sake. உமக்காக மரணத்தையும் கடக்க ஒப்பு Let not கொடுத்திருக்கிறபடியா the fire of this world burn them. You be a wall of fire around them. இந்த உலகத்தின் அக்கினி இவர்களை பட்சித்து விடாதபடிக்கு நீரே இவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து காத்துக்கொள். You be their glory within them. நீரே இவர்கள் நடுவிலே இவர்களுக்கு மகிமையாக இருப்பீராக. Teach them, Lord, ஆண்டவரே, இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து போதி and guide them இவர்களை வழிநடத்து. to fulfill your will in the midst of all the tribulations, எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலேயும் உம்முடைய திருச்சித்தத்தின் ஊடாக இவர்களை வழிநடத்தி செல்லும். and raise them to the highest levels, even to confound the kings and turn them towards you. ராஜாக்களையும் பக்கம் திருப்பத்தக்கதாக இணங்க பண்ணும் உயரங்களை தொடவையும். Prosper thy children, Lord. உம்முடைய பிள்ளைகளை செழிப்புள்ளவர்களாக்கும் ஆண்டவரே. Whatever they have lost, give it back to them in double measure. இவர்கள் இழந்த அனைத்தையும் இருமடங்காக திரும்ப மீட்டுக் கொடும். Let this month be a month of glorification. இம்மாதம் இவர்களை மகிமையடைய செய்யும் மாதமாய் இருப்பதாக. We give you all the glory. சகல மகிமை உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது பெதஸ்தா ஜெப மண்டபத்தில் நான் இருக்கிறேன். இந்த ஜெப மண்டபம் 1993 வருடத்திலே கட்டப்பட்டது. 95 வருடத்திலே இந்த ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ் சிலுவை காட்சிகள் எல்லாம் கட்டப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஏறக்குறைய 24 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த இடமெல்லாம் பழுதுபட்டிருக்கிறது. நம்ம பார்க்குற இந்த கல்லெல்லாம் உடைந்து கிடக்கிறது நிறைய இடத்துல. அதை நம்ம செப்பனிடணும். அதுக்கு தான் உங்களுடைய உதவியை நாடுகிறோம். நீங்கள் ஒரு போர்ஷன் நாங்கள் குடும்பமாக இதை செப்பனிடுகிறோம் என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்திற்கு நீங்கள் காணிக்கை அனுப்பும் பொழுது நாங்கள் உங்கள் பேரை இந்த சைடில் போட்டு, ஆண்டவரே, இவர்கள் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள், இதன் மூலம் எத்தனையோ லட்சம் மக்கள் நடந்து வந்து இந்த இடத்திலே பாக்கியம் பெற்றுக்கொள்கிறார்கள், அவர்களை ஆசீர்வதியும் என்று ஆண்டவருடன் ஜெபிக்க முடியும். ஆண்டவரும் இங்கே இருக்கிறார், இங்கே உலாவிட்டிருக்கிறார். உங்கள் பேரை பார்ப்பார், லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால் இந்த திட்டத்திற்கு உதவி செய்யுங்க. இந்த பாத்வே ப்ராஜெக்ட் இத்தனை ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் குடும்பமாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா இத்தனை கல் எடுத்துக்கலாம் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நம்ம இதில் போகும்போது பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் பழைய காலத்து ஸ்டைலில் இருக்குது. இந்த இடத்தையே மாற்ற போகிறோம். அந்த வாட்டர் ஃபால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கு. அதில் கருப்பாக இருக்குது, ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு குடும்பத்தினர் நீங்கள் முன் வரலாம். இந்த வாட்டர் ஃபாலை நாங்கள் சரி செய்ய போகிறோன்ட்டு இப்போது புதுசாக நாங்கள் பண்ண போகிறோம். என்னென்னா, உள்ள அந்த சிலுவை இருக்கிற இடத்துல இருந்து தண்ணீர் வரும். அந்த தண்ணீர் இந்த இடத்தின் வழியாக சென்று இந்த பெதஸ்தா குளத்திற்கு செல்ல போகிறது. இந்த மேட்டிற்கு பின் தான் இந்த பெதஸ்தா குளம் இருக்குது. அதனால் அங்கே
ஜனங்க அந்த தண்ணீரை தொடலாம், இன்னும் அங்கு ஜெபம் பண்ணலாம். அதையும் நாம் புதுப்பிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த வாட்டர் பாடியை ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு குடும்பமாக ஸ்பான்சர் பண்ண முடியலனாலும் ஒவ்வொரு திட்டுக்கு ஒரு குடும்பம் பண்ணலாம். அதற்கும் நாங்கள் வழி செய்வோம். நிச்சயமாகவே நீங்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வருவீர்கள். உங்கள் நன்கொடைகளை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் டிமாண்ட் டிராஃப்ட், செக், மணி ஆர்டர் மூலமாக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் எண் 16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திலும் நன்கொடைகள் வழங்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் www.jesuscalls.org என்ற நமது இணையதளத்தின் மூலமாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் உதவியோடு பாதுகாப்பான முறையில் நன்கொடைகளை செலுத்திடலாம். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள 1800-425-7755 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய வீட்டை கட்டுங்கள், கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். அவருடைய சுகமளிக்கும் வல்லமையை கொண்டு வருவீர்கள். கர்த்தர் உங்களுக்குள் தமது ஜீவனை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவரின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாய் நாம் யாவரும் ஒன்றிணைந்து கர்த்தருடைய வீட்டை கட்டுவோம்.